ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வர்ஷினி அவளோட பர்த்டேக்கு வந்த கிஃப்ட்ஸ் எல்லாத்தையுமே ரிவீல் பண்ணியிருக்கிறா. நான் தங்கமேல் ஜுவல்லரியில் அவளுக்கு வாங்கியிருந்த ஒரு சில்வர் இயரிங்கை கிஃப்டாக கொடுத்துருந்தேன். அதை தான் இந்த வீடியோவில் வந்து காமிச்சிட்ருக்கா. ப்ரீவியஸ் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் வர்ஷினிக்கு ஒரு தங்கச்சி இருக்கா, அவள் வேறு தர்ஷினி. ஸோ இவளுக்கு மட்டும் கிஃப்ட் கொடுத்தா அவள் ஃபீல் பண்ணுவாங்கிறதுக்காக அவளுக்குமே ஒரு சில்வர் இயரிங் வாங்கி ப்ரெசென்ட் பண்ணியிருந்தேன். இதுதான் வந்து தர்ஷினி. 2 பேருக்குமே என்னோட கிஃப்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. தே ஃபெல்ட் வெரி ஹாப்பி. அடுத்து வர்ஷினி அவளோட ஓன் வாய்ஸில் அவளுக்கு கிடைச்ச கிஃப்ட் எல்லாத்தையுமே ரிவீல் பண்ணுறதை பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு என்னோட பர்த்டே. இன்னைக்கு வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கொடுத்த கிஃப்ட்ஸ் எல்லாமே அன்பாக்ஸ் பண்ணுவேன். நீங்கள் வந்து பாருங்க. ஃபஸ்ட்டு ஃபேமிலியிலேருந்தே ஆரம்பிக்கும். இது வந்து எனக்கு என்னோட மச்சான் வாங்கி கொடுத்தது. அடா பாவி, செலக்ட் பண்ணது வாங்கினதுல நானும் மச்சானா? சரி, மச்சானோட சம்பளத்தில் வாங்கினது. ஓகே, வெரி குட். அதுக்கப்புறம் இந்த செயின், இது கூட இந்த கம்பல், இது எனக்கு எங்க அத்தை வாங்கி கொடுத்தது. ஓ நைஸ். அத்தனை யாரு? நான் தான் டே. மச்சானா என் பையன் டே. இது வந்து என்னோட ஃப்ரெண்ட், என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கொடுத்தது. பேர் சொல்லுது. ஹனா சஃபிகா. அவளோட பேர் வந்து ஹனா சஃபிகா. ஓகே. அதுக்கப்புறம் இதுவுமே என் ஃப்ரெண்ட் கொடுத்ததா. அவ பேர் லலித்ரா. அது என்னது? எரேசரா? டயர் எரேசர். ஓகே, சூப்பர். அதுக்கப்புறம் இது வந்து ஒரு பட்டர்ஃப்ளை கிளிப். இது வந்து தன்யஸ்ரீன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு கொடுத்தா. அவளே என் ஃப்ரெண்டு தான். அதுக்கப்புறம் வேற என்ன, இந்த லெட் பென்சிலும் இந்த எரேசர் பென்னும் சேர்த்து என் ஃப்ரெண்ட் அபிஸ்ரீன்னு ஒரு பொண்ணு கொடுத்தா. ரெண்டுமேவா? ரெண்டுமே அபிஸ்ரீ கொடுத்தது. இது வந்து நம்ம இந்த பென்னை இங்க வச்சு எழுதிட்டு அது லாஸ்ட்ல எழுதி காட்டுவீங்க என்ன, எரேஸ் பண்ணி காட்டு. சூப்பரா இருக்கு. எனக்கு அது அந்த gift ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து ஒரு பென்சில் தான். ஓகே ஓகே, லெட் பென்சில். அதுக்கப்புறம் இந்த 2 கிஃப்ட்டும் தங்க செல்வின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு கொடுத்தது. இது என்னது? பிரேஸ்லெட் ஒன்னு, பிரேஸ்லெட், அப்புறம் கீ செயின். ஓ சூப்பர். அந்த கீ செயின்ல இருக்க கேரக்டர் பேர் என்ன? எனக்கு நல்லா தெரியலையா? ஓகே. இது கேட். இது வந்து இதுவும் இன்னொரு இன்பசுபிக்ஷான்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டு கொடுத்தது. அதுக்கப்புறம் இது வந்து நிஷ்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டு கொடுத்தது. பாருடா, இப்படிலாம் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ்லாம். இது வந்து அக்ஷயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டு கொடுத்தது. ஸோ நிறைய கிஃப்ட். இன்னொரு ஒரு கிஃப்ட்டை காமிக்கிறதுக்கு மறந்துட்டா வர்ஷினி. அது காட்டு, சாம்ஸை காட்டு. இது வந்து சின்னதா அழகா இருக்கும். இது வந்து ஸ்பான்ச். இது வேண்டாம். இது வந்து ஒரு கேண்டி. இது வந்து ஒரு வாட்டர் பாட்டில் ஜாம். இதெல்லாம் எதுல? பிரேஸ்லெட்ல கொத்து போட்டுக்கலாமா? எல்லையாவது கொத்து போட்டுக்கலாம் அந்த மாதிரி. ஓகே ஓகே. அப்புறம் இது லேடி ஷூஸ். அழகா இருக்கு. அது ஸ்லிப்பர் ஹீல்ஸ். ஓகே. இதெல்லாம் யார் கொடுத்தா? மகத்தின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்ட். சரி. கிஃப்ட்டு சிறுசோ பெருசோ அதை அக்செப்ட் பண்ணி வேல்யூ பண்ணும்போது அதை கொடுத்தவங்களுக்கும் ரொம்ப ஹாப்பி, வாங்கினவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப ஹாப்பிங்க. வர்ஷினி பர்த்டேக்கு வந்து குட்டி குட்டி கிஃப்ட்டை பார்த்து அவளோட சேர்த்து நானும் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன். அப்படி என்னோடய சைல்டுஹுட்டுக்கு ட்ராவல் பண்ணிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல். அப்புறம் சாட்டர்டே ஈவினிங் நாங்கள் வந்தால் மட்டும்தான் கேக் கட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி என் அத்தனார் சொல்லியிருந்தா. நாங்கள் எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு 8 PM ஊருக்கு போயிட்டோம். ஸோ அன்எக்ஸ்பெக்டட் கேக் கட்டிங் தான், செலிப்ரேஷன் தான். அதனால் நான், என் பையன், என் மாமனார் மாமியார், நாத்தனார் அண்டு வர்ஷினி தர்ஷினி, அதுக்கப்புறம் என் குழந்தை பசங்க 2 பேர், இவ்வளோ பேர் மட்டும்தான் இந்த பர்த்டே செலிப்ரேஷனில் கலந்துக்கிட்டோம். இந்த பிள்ளைங்க இருக்காங்களே, இவங்கள வச்சு ஒரு ஃபோட்டோ கூட உருப்படியாக எடுக்க முடியலை. ஃப்ரேம்குள்ளேயே வரமாட்டேங்கிறாங்க, ஒழுங்காக நிற்கவே மாட்டேங்கிறாங்க. அதுவும் என்னோடய குழந்தை பசங்க இருக்காங்க பாருங்கள், அது 2வது இருக்குது பாருங்கள், ஒரு எல்லோ டிஷர்ட் போட்டுட்டு பயங்கர சேட்டை. ஆஃப்டர் கேக் கட்டிங் வி ஹேட் அ டெலிஷியஸ் டின்னர். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில். இந்த வீடியோவும் என்னோடய ஸ்வீட் மெமரிஸை சேவ் பண்ணி வைக்கிறதுக்காக அப்லோட் பண்ண வீடியோ. வர்ஷினி ரிக்வெஸ்ட் பண்ணனால லாங் வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.